ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். என்ன நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? ஆன்மீக அன்பர்களே, இப்போ நான் சொல்லப்போகிற விஷயம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், வருத்தமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டியதோட கடமைன்றதுனால தான் சொல்கிறோம். என்னன்னாக்கா வாழ்க்கையில் யார் முன்னுக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அன்னதானத்தில் போய் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி கூற வரேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு விரும்புகிறீங்க. அன்னதானம் என்பது கோயிலில் கொடுக்குற பிரசாதம் இல்லை. அது இல்லாதவங்களுக்கு பசியாற்றக்கூடிய இடம், இல்லாதவங்க சாப்பிடக்கூடிய இடம். இல்லாதவங்க சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கப்பட்டவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் இல்லாதப்பட்டவங்களாவே ஆகிடுவாங்க. அதுதான் அதோடைய எண்ண அலைகள். அதனால் எப்பயுமே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு விருப்பப்படுறவங்க அன்னதானம் கொடுக்குற இடத்துல போய் வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கை எப்பயுமே கொடுக்குற கையில் தான் இருக்கணும். இப்படி வாங்குற கையாக இருக்கக்கூடாது, கொடுக்குற கையாக தான் இருக்கணும். இதுதான் எத்தனையோ ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஈ என்று நான் ஒருவுடன் சென்று ஈயை கேட்காத இயல்பும், ஈ என்று ஒருவன் என்னிடம் கேட்கும்பொழுது இல்லை என்று சொல்லாத இயல்பும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா ஞானியும் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒருத்தன் போயிட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற நிலையை எனக்கு கடவுளை என்னை வைக்காத. ஒருத்தன்கிட்ட கொடுன்னு எடையாத கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்கிற நிலையை வைக்காது, நான் கொடுக்கணும் அப்படி நிலையை வைன்னு சொல்லிட்டு நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் உங்கள் கை எப்பயுமே கொடுக்குற கையை தான் இருக்கணும். கருணை மாரி கொடுக்குற கையாக இருக்கணும், தவிர வாங்குற கையாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா எப்பயுமே அன்னதானம் ஃப்ரீயாக சாப்பிடக்கூடிய இடத்துல வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் அந்த இடத்துல தர்மம் செய்கிற இடத்துல நீங்கள் வாங்க. நீங்கள் ஒரு 50 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க. 50 பேர் கூட உட்காந்து க்யூவில் நின்று சாப்பிடாம 50 பேருக்கு உணவு கொடுக்குற அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். எப்பயுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் சாப்பிட வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 100 பேர் 200 பேருக்கு சாப்பாடு போடும் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, இது நிச்சயம். மேலும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.